இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான தீர்மானத்தின் முதலாம் கட்ட வாசிப்பில் என்ன நடந்தது? நெட்சரீம் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் அடித்து விரட்டிய பலஸ்தீனிய போராளிகளும் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே நடைபெற்று வரும் உச்ச மோதல்களும் 40,000 மணித்தியாலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய ஈரான், துரோகி அப்பாஸ் அனுப்பிய கடிதமும், பலஸ்தீனிய தனிநாடு தொடர்பாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்த கருத்துக்களும், இஸ்ரேலின் ஆயுத உற்பத்திக்கு தேவையான உலோகங்களை வழங்கிய துரோகி அர்துகானும் யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். வேலா என்கின்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் துருக்கியினுடைய துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அஷோட் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான IMI ஆயுத உற்பத்தி நிறுவனத்திற்கு தேவையான உலோகங்களையே இந்த சரக்கு கப்பல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அஷோட் துறைமுகத்திலே களமிறக்கியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்திக்கு தேவையான பல்வேறுபட்ட உலோகங்களையும் இன்னும் சில முக்கியமான மூலப்பொருட்களையும் துருக்கியானது முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஆயுத உற்பத்திகளுக்கு தேவையான மிக அதிக அளவிலான உலோகங்கள் துருக்கியிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப்பட்டுள்ளது. இந்த வேலா சரக்கு கப்பலானது துருக்கிய துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி பயணிக்க கூடாது என துருக்கியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆதரவாளர்களும் பல சிவில் அமைப்புகளும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான உலோகங்களை துருக்கி வழங்கக்கூடாது என்றும், இந்த சரக்கு கப்பலை துருக்கியினுடைய அதிபர் அவசரமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஐநாவின் பலஸ்தீனிய விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரான்சிஸ்கா அல்பனீஸ் அவர்களும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் துருக்கியினுடைய அதிபர் துரோகி அர்துகான் குறித்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. பலஸ்தீனிய மக்கள் காசாவில் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலோகங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து அதன் மூலமாக அதிகளவான லாபத்தினை அடைந்து கொள்ள வேண்டும் என்றே துரோகி அர்துகான் குறித்த சரக்கு கப்பலுக்கு எதிரான எந்த விதமான தடை உத்தரவுகளையும் பிறப்பிக்கவில்லை. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான உலோகங்களை துரோகி அர்துகான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார். அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் நேற்றிரவு டெல் அவீவ் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ஒரு ஜுல்ஃபிகார் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் டெல் அவீவ் பென் குரியன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 4 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருப்பதாகவும், இந்த சந்தர்ப்பத்திலே பல நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தாலும் ஜெருசலம் பிரதேசத்திலே சில வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் யமனினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களினால் நாங்கள் களைப்படைந்து விட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் நாங்கள் தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டு விட்டோம். யமன் ஹவுதிகளுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டு விட்டோம். ஆனால் யமன் ஹவுதிகளோ எங்களுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துகின்றார்கள் இல்லை. எவ்வளவு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டால் அந்த வான்வழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே அவர்கள் இஸ்ரேலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் இருப்பது எங்களுடைய மிகப்பெரிய இராணுவ தோல்வியாகவே கருதப்படுகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்டரோவ் தெரிவித்துள்ளார். ஈரான் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொள்கின்றது. இது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கின்றது. இது எனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது. ஈரான் சில நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது முற்றிலும் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றது. உண்மையில் ஈரானுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற நம்பிக்கை எனக்கு படிப்படியாக குறைந்து வருகின்றது. ஈரானுடன் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை தற்போது எனக்கு இல்லை. ஆனால் நாங்கள் மீண்டும் விரைவில் ஈரானை சந்திக்க உள்ளோம். எனவே நாங்கள் இறுதியாக குறித்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கின்றது என்பதனை பார்ப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அணுசக்தி செறிவூட்டல் என்பது ஈரானினுடைய உள்ளார்ந்த உரிமையாகும். இது இறையாண்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் உரிமையாகும். ஈரானிய தேசம் ஒரு பொழுதும் பின்வாங்காது. நாங்கள் ஒரு பொழுதும் தடுமாறுவதில்லை. ஒரு அடியேனும் நாங்கள் பின்னோக்கி வைக்கப் போவதில்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளோடும் நிலைப்பாடுகளோடும் இந்த மலையிலேயே நிற்போம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அடுத்து ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஒருபொழுதும் பயனளிக்கப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவே ஈரானை அடிப்பணிய வைக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கியவர்களில் மிக முக்கியமான நபராக அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி மைக்கேல் குரில்லா காணப்படுகின்றார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி மைக்கேல் குரில்லா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து நெட்டன்யாகுவோடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரிகளோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஈரானுக்கு எதிராக எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், ஈரானின் எந்தெந்த பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வாறு ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவே அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி நெட்டன்யாகுவோடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி மைக்கேல் குரில்லா காங்கிரஸ் சபையிலே ஒரு அறிக்கை ஒன்றினை முன்வைத்திருந்தார். மேலும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரானுடன் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றால் ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டத்தினையும் ஈரான் மீதான உச்சப்போரை ஆரம்பிப்பதற்கான திட்டத்தினையும் நான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடமும் பாதுகாப்பு செயலாளரிடமும் ஒப்படைப்பேன். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து திட்டங்களும் தற்போதும் தயாராகவே உள்ளன. தற்போது ஈரானினுடைய எதிர்ப்பு அச்சுக்கள் பலவீனமாகவே இருக்கின்றன. யமன், ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கிய எதிர்ப்பு அச்சுக்களும் பலவீனமாகவே இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானின் அணு ஆயுத உற்பத்திகளை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த மூலோபாய வாய்ப்பு கிடைக்க பெற்றுள்ளது. எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தினை சரியான முறையில் பயன்படுத்தினால் ஈரானினுடைய அணு ஆயுத திறன்களை முழுமையாக அளித்துவிட முடியும் என அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி மைக்கேல் குரில்லா தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் வியன்னாவிலே பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இந்த கலந்துரையாடல்களின் போது இந்த 3 ஐரோப்பிய நாடுகளும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு தணிக்கை தீர்மானம் ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். ஈரான் சர்வதேச அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு இணங்கவில்லை, சர்வதேச அணுசக்தி திட்டங்களை ஈரான் மதிக்கவில்லை என இந்த தீர்மானத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இந்த தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு ஆரம்பித்து அத்தோடு குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக ஈரானுக்கு எதிராக ஸ்னாப்பேக் பொறிமுறையானது செயற்படுத்தப்படும். இதன்போது ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் வியன்னாவிலே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக ஸ்னாப்பேக் பொறிமுறையை செயற்படுத்தினால் நாங்கள் சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகிவிடுவோம். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளையும் முழுமையாக துண்டித்து விடுவோம் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அத்தோடு 2008ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஈரானினுடைய இந்த விஞ்ஞானிகள் தொடர்பான தகவல்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளது. மேலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான ஆதாரங்கள் தற்போது கிடைக்க பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ரகசியமான உளவு தகவல்களையும் ஆயிரக்கணக்கான ஆவணங்களையும் ஈரானிய தரப்பினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஈரானினுடைய உளவு பிரிவினர் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர் ஒருவர் ஊடகங்களிடம் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதாவது மேம்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 4 வருட வரைபடம், இஸ்ரேலின் அணு இராணுவ மற்றும் தொழில்துறை அமைப்புகளுடைய படங்கள், இஸ்ரேலினுடைய அணு இராணுவ மற்றும் தொழில்துறை வசதிகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள், அவற்றினுடைய படங்கள், அவை தொடர்பான தரவுகள், அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும் அவற்றை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களும், ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் மூலமாக அரபு நாடுகளை வளைப்பதற்காக மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதற்காக அரபுலகிலே அதிகளவான லஞ்சத்தினை பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான 4 நபர்கள், அவர்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள், மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இயங்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 23 முக்கியமான உளவாளிகள், அவர்களுக்கு கீழால் இயங்கக்கூடிய உளவாளிகளுடைய விவரங்கள், மேலும் இந்த உளவு வலையமைப்பு செயற்படக்கூடிய விவரங்கள், 6 மில்லியனுக்கும் அதிகமான Facebook, Instagram மற்றும் X தளத்தினுடைய இஸ்ரேலிய பயனாளர்கள், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய 4 லட்சம் குற்றவியல் வழக்குகள், நெட்டன்யாஹூ மற்றும் அவருடைய மனைவி தொடர்பான தனிப்பட்ட தகவல்கள்
தகவல்களும் சொத்து விவரங்களும், நெட்டன்யாகுவின் தனியார் அலுவலகம் தொடர்பான தகவல்கள், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளின் இராணுவ தலைமைகளின் தனிப்பட்ட விவரங்கள், அணு ஆயுத தளங்கள் தொடர்பான மிக முக்கியமான ரகசியங்கள் என்பன ஈரானிய உளவாளிகள் மூலமாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஈரானிய உளவு பிரிவினர் 4 டெராபைட் பெருமானமுள்ள 6 ஹார்ட் டிஸ்களையும் 40,000 மணித்தியாலங்களுக்கு மேலான சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளையும், இஸ்ரேலினுடைய அணு ஆயுத தளங்கள், ஷின்பெட் உளவு பிரிவு மற்றும் இன்னும் ஏனைய முக்கியமான உளவு தளங்களுடைய சிசிடிவி கேமராக்களுடைய காட்சிகள் என ஒட்டுமொத்த காட்சிகளையும் ஈரானினுடைய உளவு பிரிவினர் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ரகசியமான அனைத்து தகவல்களையும் ஒட்டுமொத்த ஆதாரத்துடன் ஈரானினுடைய உளவு பிரிவினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்குவதற்கான பாதை என்கின்ற துணைப்பொருளில் அமெரிக்காவிலே மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தப் போவதாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே நான் தெரிவித்திருந்தேன். வருகின்ற ஜூன் 17ஆம் தேதி குறித்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டு 20ஆம் தேதி வரையில் அமெரிக்காவிலே நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி, பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்கி, காசாவிலே ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவே பிரான்சும் சவுதி அரேபியாவும் இந்த மாநாட்டை நடத்தப் போவதாக நான் 2 வாரங்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தேன். சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக, பலஸ்தீனிய தனிநாட்டை அமைப்பதற்காகவே இந்த மாநாட்டை நாங்கள் நிகழ்த்தப் போகின்றோம் என சவுதி அரேபியாவும் பிரான்சும் தெரிவித்திருந்தாலும், உண்மையில் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்கி பலஸ்தீனிய மக்களை சரணடைய வைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தையே பிரான்சும் சவுதி அரேபியாவும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துரோகி அப்பாஸ் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனுக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். மேலும் குறித்த கடிதத்திலே துரோகி அப்பாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார்: காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதையும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் நீக்கப்படுவதையும் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த மாநாட்டிலே அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கான கண்டனங்களும் பிறப்பிக்கப்பட வேண்டும். மேலும் நாங்களும் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். எதிர்காலத்திலே பலஸ்தீனிய அரசின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக காசாவிலே அரபு மற்றும் சர்வதேச படைகள் களமிறக்கப்பட வேண்டும். இந்த சர்வதேச கூட்டுப்படைகள் காசாவின் முழுமையாக களமிறக்கப்பட்டு எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என துரோகி அப்பாஸ் குறித்த கடிதத்திலே தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த மாநாட்டிலே நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போகின்றோம் என்றும், பலஸ்தீனிய தேசத்தினை தற்போதைய சூழ்நிலையில் அங்கீகரிப்பது எங்களுடைய கடமை என்றும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். ஆனால் இந்த செய்திகளை நான் என்னுடைய காணொலிகளிலே பதிவிடவில்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு பொழுதும் பிரான்ஸ் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்காது. வருகின்ற ஜூன் 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டிலும் பிரான்ஸ் ஆனது பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக அறிவிக்காது. ஒருவேளை பிரான்ஸ் அவ்வாறு அங்கீகரித்தால் சந்தோஷப்படலாம். ஆனால் இதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அத்தோடு ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தாமல் பலஸ்தீனுக்கான அங்கீகாரம் வழங்கப்படுவதே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்பட்டதற்கு பிறகே, நிலத்திடர்கள் பலஸ்தீனிய மண்ணிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டதற்கு பிறகே உண்மையான பலஸ்தீனிய சுதந்திர தேசத்தினை உருவாக்க முடியும். அடுத்து இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி இவ்வாறு தெரிவித்துள்ளார்: ஒரு சுயாதீன பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்காக அமெரிக்கா எந்த விதத்திலும் முழுமையான ஆதரவை வழங்காது. ஒரு சுயாதீன பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் விரும்பவில்லை. இஸ்ரேலின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவின் நிலைப்பாடாகும். பலஸ்தீனிய அரசொன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு பொழுதும் காசாவிலோ வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலோ உருவாக்கப்பட மாட்டாது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஏதாவது ஒரு பிரதேசத்தில் தான் பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படும் என இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி தெரிவித்துள்ளார். அதாவது காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்திற்கு இடம்பெயர்த்துவிட்டு அவ்வாறு இடம்பெயர்ந்த பிரதேசத்தை ஒரு பலஸ்தீனிய அரசாக நிறுவுவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்பட்டு நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டால் மாத்திரமே பலஸ்தீனிய மண்ணில் பலஸ்தீனிய மக்களுக்கான பலஸ்தீனிய சுதந்திர தேசத்தினை உருவாக்க முடியும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான தீர்மானத்தின் முதலாம் கட்ட வாசிப்புகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த முதலாம் கட்ட வாசிப்பின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளும் வாக்களிப்பதற்கு தயாராக இருந்தன. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே நெட்டன்யாகுவுடைய கூட்டணியானது ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளோடு விசேட கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருந்தது. பாராளுமன்றத்தினை கலைப்பதற்காக வாக்களிக்க வேண்டாம் என நெட்டன்யாகுவின் கூட்டணியானது ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளிடம் கோரிக்கை
கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவே இந்த கலந்துரையாடல்களையும் ஆரம்பித்திருந்தது. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் அமெரிக்க தூதரும் நெட்டன்யாகுவின் கூட்டணியை கலைக்க கூடாது என தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கினார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 9 ரப்பிக்கள் ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளுடைய தலைமைகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார்கள். யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தினை கலைப்பது இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடும் என்றும் இதனால் பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது என்றும் 9 ரப்பிக்களும் குறித்த கடிதத்தை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு நெட்டன்யாகுவின் கூட்டணிக்கும் ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளுடைய தலைமைகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களும் பேச்சுவார்த்தைகளும் தற்போதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் குறித்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகள் எடுக்கப்படவில்லை. ஆர்த்தடாக்ஸ் கட்சியினுடைய தலைமைகள் வாக்களிக்காமல் இருப்பதற்காகவும் நேரத்தினை வீணடிப்பதற்காகவுமே நெட்டன்யாகுவின் கூட்டணியானது இவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. எனவே இந்த வாக்கெடுப்பினுடைய அடுத்த கட்டம் நாளைய தினமும் பாராளுமன்றத்தில் நடைபெறும். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நெட்சரீம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 252வது படையானது பின்வாங்குவதாக அறிவித்திருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த பிரதேசத்திலிருந்து பின்வாங்கும் சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகள் சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல்-அக்ஸா படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கான் யூனிஸின் வடக்கு பிரதேசத்திலே ஒரு சிக்கலான கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 ட்ரூப்ஸ் வாகனங்களை பெரல் வெடிகுண்டை பயன்படுத்தி வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் அதற்கருகாமையில் இருக்கக்கூடிய சிப்பாக இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்-குதுஸ் படையினர் பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலே பெரல் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே சுரங்கப்பாதை பொறியொன்றினை பயன்படுத்தி 10க்கும் அதிகமான சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்-குதுஸ் படையினர் கான் யூனிஸின் தென்கிழக்கு பிரதேசத்திலே பெரல் வெடிகுண்டையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொண்ட ஸ்னைப்பர் தாக்குதல்களில் 2 சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் ஒருவர் கட்டளை தளபதி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலிருந்து கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.